அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கதைக்குள்ள போலாம். ஒரு நீதிபதி கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருடைய பையன் அழற சத்தம் வந்து அவரை ரொம்பவே வந்து என்ன பண்ணுதுன்னா, அ கோவப்படுற அளவுக்கு செய்யுது. அப்போ அவரு அவங்கிட்ட போய் கேட்குறாரு, "எதுக்குடா அழுவுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, "அக்கா கையில இருக்க பொம்மை எனக்கு வேணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ இவரு என்ன பண்றாரு, அந்த அவங்க பொண்ணுகிட்ட போயிட்டு, எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி முதுகுல நல்லா ஓங்கி ஒரு அரைஞ்சிடுறாரு. அந்த வலிய தாங்கிட்டு, அப்போ அந்த பொண்ணு சொல்லுது அந்த பொம்மைய காமிச்சு, "அப்பா இதுல ஆணி இருக்கு. இந்த ஆணி வந்து தம்பி கையில குத்தி ரத்தம் வரும். அதனால தான் நான் குடுக்கல. மத்தபடி வேற எந்த காரணமும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாம அவங்க பொண்ணு சொல்லுது, "நீங்க கோர்ட்ல ஒவ்வொரு கேஸையும் தீர விசாரிச்சு தீர்ப்பளியுங்க. எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்காதீங்கப்பா. இப்ப நீங்க எப்படி வந்து எதுவுமே கேட்காம என்ன முதல்ல அடிச்சீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டீங்க. இந்த மாதிரி தவறு செய்யாதீங்கன்னு" சொல்லும்பொழுது, அந்த அவங்க பொண்ணு சொல்றத கேட்டுட்டு, அவங்க அப்பா வந்து அவமானத்தோட தலை குனிஞ்சு போய் நின்னுட்டு அவரு செஞ்சத வந்து உணர்றாரு. இந்த மாதிரி தான் நம்ம நெறைய பேர் என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில கோவமா இருக்கிறம்போது, அவசரப்பட்டு எந்த ஒரு யோசனையும் செய்யாம, நிதானமாவே இல்லாம ஒரு முடிவு எடுத்துடுறோம். அது கடைசியில தவறான ஒரு பாதை கொண்டு போய் நம்மள விட்டுருது. அந்த மாதிரி யாரும்